என்ன இதெல்லாம்? என்னதே இது கூட தெரியலையாக்கோ? உங்க கண்ணு ரெண்டும் நல்ல கோழி முட்டை மாதிரி அப்படியே உருண்டுட்டு வருது பாருங்க தே. உலக்க அது தெரியாமல நான் இருக்கேன். தே ரொம்ப கொந்தளிக்காதீங்க தே. அதுக்கப்புறம் உலக்கைக்கு ரொம்ப வேலை கொடுக்க வேண்டியதா வந்துடும். பார், சிங்கத்தை சிறையில் அடைக்கணும்னு நினைக்க உன் கனவு ஒரு நாள் பலிக்காது மாவள, பலிக்காது. தே யாசுங்க தே, பரவாயில்ல தே. ஆனா சுளுக்க இன்னைக்கு எடுக்காம விட மாட்டேன். புஷ்பக்கோ, 2 பேரும் நல்லா சாப்பிட்டு எடுத்துட்டு வந்திருக்கிய. 2 பேரும் நல்ல கையும் காலையும் எங்க மாமியார இருத்தி பிடிச்சுக்கோங்க, என்ன விட்டுறப்படாது. சின்ன பொண்ணு கவலையப்படாத, நான் விடவே மாட்டேன். சின்ன பொண்ணு, என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, உடம்பு புடிதான், காலை விடவே மாட்டேன். ஆரம்பிப்போமா ட்ரீட்மெண்ட? என்னத்தே பாத்துட்டே இருக்கிய? ஆசீர்வாதம் பண்ணுங்க தே. ஆமா, அந்த நேரத்துல ஆசீர்வாதம் ஒண்ணுதான் குறை. மருமொன்னா இப்படில இருக்கணும். என்ன ஒரு பவ்யம், என்ன ஒரு பவ்யம். மாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் ட்ரீட்மெண்டே ஆரம்பிக்க போறா. எவ்வளவு நேரத்தை குனிஞ்சு கிடக்க? குனியற குறியில எனக்கு சுளுக்கு பிடிச்சிரும் போல இருக்கு. பாம்போல உங்க மரும குனிஞ்சு கிடக்கா, ஒரு ஆசீர்வாதத்தை போட்டு விடுங்க. எனக்கே ஆப்பு வைக்க நானே ஆசீர்வாதத்தை போட வேண்டி இருக்கு. சரி சரி, நல்லா இரு மருமோல. எனக்கு சுளுக்கு இல்ல, ஒண்ணு இல்ல மருமோல, சும்மா சொன்னா கேளு. இதே டாக்டர் ஊசி போடுறதா இருந்தா எனக்கு காய்ச்சல்னு சின்ன பிள்ளைகள் சொல்லும் பத்தியெல்லாம் அந்த மாதிரி இருக்கு இந்த கதை. கடவுளே, இந்த பைத்தியக்காரி சொல்ல நம்ப மாட்டேங்கல. நான் வேற சுளுக்கு இருக்கு, அதனால சோறு பொங்க முடியாதுன்னு சொன்னது தப்பா போச்சே. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. என்ன நடக்க போதா எங்க அம்மைக்கு? ரெடி ஸ்டடி 1 2 3. கையி ஐயோ, இடுப்பு பக்கம் இருந்த சுளுக்கு கை பக்கம் போயிட்டு கைய பிடிக்க எல்லாரும். மாமியாளுக்கு சுளுக்கு கையில இருந்து இப்ப கால் பக்கம் தாவிட்டு போல இருக்கு. கால்ல 2 தடவு. நல்ல வேலை சொன்னிய. இக்க கால நல்லா பிடிச்சுக்கோங்க, நான் இப்ப வரேன். சுளுக்கு ஒரு இடத்துல இருக்கா, அங்க எங்க டான்ஸ் ஆடிட்டுல தெரியுது. வேற எந்த இடத்துல எல்லாம் சுளுக்கு இருக்கு சொல்லுங்க, சீக்கிரம் எடுத்து விட்டுருதேன். அடி பாவி, அங்கங்க வலிக்க அக்க காட்டு. கவலைப்படாதீங்க தே, இதுவும் சுளுக்குள்ள வேலையா தான் இருக்கும். அதுதான் இப்படி எல்லாம் வேலையை காட்டுது. நீ கொஞ்சம் அமைதியா இருக்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்ன கண்ணீரை விட்டு தொடங்க. இவ்வளவு உலக்கைய வச்சு உருட்டுன பிறகு சுளுக்கு அங்கங்க அக்கக்கா வலிக்குதா? அப்போ இதை விடப்படாது, இனிமே விடவே கூடாது. ஏதே என்ன மன்னிச்சிருங்க தே, இதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல தே. பழையபடி கம்பீரமா நீங்க சோப்பால உட்காரணும், இப்படி குனிஞ்சு கிடக்க கூடாது. அதுக்கு தான் நான் செய்ய போற வேலை. என்ன மன்னிச்சுட்டு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க தே. அத அக்கா கலத்தி எடுத்துட்டால போற வேணத்தை மன்னிக்க. முதல்ல உச்சில ஆரம்பிச்சதான் உள்ளங்கால் வழியா சுளுக்கு வெளியே தெரிச்சு தென்னாவட்டா ஓடும். அப்போ சுளுக்கு எல்லாமே போயிட்டுன்னு சொல்லுங்க. ஆமா, சுளுக்கு எல்லாம் தொலைஞ்சிட்டு முதல்ல உலக்கையை தூக்கி விட்டு தூர போடு. இதே அப்படிலாம் அந்த உலக்கையை பத்தி சொல்லாதீங்க தே. இந்த உலக்கனால தானே சுளுக்கெல்லாம் போயிருக்கு. காலைய பிடிச்சிட்டு இருக்க, காலை நீ கையவா பிடிச்சிட்டு இருக்க? எம்மா, அந்த கிழவி என்ன ஸ்ட்ராங்கா இருக்கா. சம்டல பறந்துட்டு நானா. ஆமா, நீ எங்க இருந்து வந்த? நான் எங்க இருந்து வரல, இங்க தான் நின்னுட்டு இருந்தேன். இது எங்க வீடு, நீங்க தான் எங்க இருந்து சாடி வந்து விழுந்திய. ராதிகா, ரொம்ப தேங்க்ஸ். நல்ல வேளை நான் வந்து தரையில விழுந்திருந்தேன், என் மண்டை செதறி இருக்கும் பனங்கா மாதிரி. ஏதே ராதிகா எங்க தே? தெரியாது. சும்மா பொல்லாத கிழவி. சம்டல நம்மளே போய் விழுந்துட்டோம்னா. ஏதே ராதிகாக்கும் சுளுக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனாலதான் அவளும் சோறு பொங்க முடியலன்னு பேசாம ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாலாம். அதான் கையோட அவளுக்கும் சுளுக்கு எடுத்துட்டோம்னா உலக்கையை கொண்டு புஷ்பக்கா வீட்டுல கொடுத்துடலாம்ல தே. உனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு, தெரியாதுன்னு சொல்லுதம்ல. சரி, நீங்க டென்ஷன் ஆகுது ஏதே, நான் பாத்துக்கிட்டேன். சின்ன பொண்ணே, ராதிகா அங்க இருக்கா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ராத்து செல்லம் வந்துட்டேன். சின்ன பொண்ணு, உன் நாத்தனாக்காரி தப்பிச்சு ஓடிட்டா. என் செல்லமே தப்பிச்சிட்டியா? சந்தோஷம். 4 மணி அவ போன பாட்டு. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிவிட்ட? அடியே நாத்தனா, ஓடவா செய்த? மத்தியானம் சோத்துக்கு வீட்டுக்கு தானே வந்து ஆவணும். யாருக்கிட்ட எங்க கிட்டேவா? அம்மா வலிக்குதம்மா, உடம்புல ஒரு எலும்பு கூட உருப்படியா இல்லம்மா. அப்பா கொஞ்ச நேரம் தூங்கினாதான் உசுறு வாழ முடியும். செல்லத்தாயி, இன்னும் ஏன் முழிச்சிட்டு இருக்க? தூங்கு. தூங்கத பார்த்தாலே பாவமாலாம் இருக்கு.
சுளுக்கு எடுத்த உடனே காத்து போல பலூன் மாதிரிலாம் ஆயிட்டு ரொம்ப டயர்டாயில தூங்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஹலோ ஏங்க? மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன். உன்ன உடனே போன போட்டு போட்டு மனசுல கிறுக்கனாக்கிடுவா. சின்னம்மா சொல்லுமா. யாருங்க இப்படி எல்லாம் திட்டுதீங்க? சின்னம்மா நான் உன்னை திட்டவே இல்லையம்மா. ஏமா இப்படி எல்லாம் சொல்லுத? ஏங்க அத்தைக்கு சுளுக்கு எடுத்தனா பாவம் அத்தை டயர்டாயி படுத்திருக்காவோ. நீங்க மட்டன் இருந்தா வாங்கிட்டு வாங்கலாம். ஆமாங்க எனக்கு என் மாமியார் தாங்க முக்கியம். எங்க அம்மா தான் முக்கியமா? கடவுளே இதெல்லாம் எதுல போய் முடிய போதோ தெரியல. தூங்கட்டும் நம்ம வேலையை போய் பார்ப்போம். சின்ன பொண்ணு வந்துட்டேன். என்னக்கா 2 பேரும் அங்கேயே நின்று வாயை பிளந்து நின்னுட்டு இருக்கியா? வாங்க உட்காருங்க. அத்தாடியா, இது என்னது? என்ன சின்ன பொண்ணு, ஏகப்பட்ட பிரியாணி, அதுவும் மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் என்னது அது சூப்பா? ஆமாக்கு கொதி போட்டுறாதீங்க. கொதி போட்டுறாதீங்க. எனக்கு இப்போ நாக்கு ஊறுத. சின்ன பொண்ணு திடீர்னு என்ன இதெல்லாம் விருந்து தடப்படலாம் நடக்கு? உங்க அம்மா வீட்ல இருந்து யாரும் வரவல சின்ன பொண்ணு? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கோ. பின் எதுக்கு அண்டா குண்டல மட்டன் குழம்பு அது இதுன்னு செஞ்சுட்டு கிடக்க? இக்கோ எல்லாம் என் மாமியா இருக்குக்கோ. மாமியா இருக்கா? கொஞ்சம் நாளதான் சுளுக்கு எடுத்து விட்ட, இப்ப என்ன திடீர் பாசம்? ஏக்கோ இது திடீர் பாசம் இல்லக்கோ, எப்போ உள்ள பாசம் தான். ஏக்கோ எல்லாருக்கும் மாமியார்னா பிடிக்காது, ஆனா எனக்கு அப்படி இல்லக்கோ. மாமியார்னா எனக்கு உசுறு. என் மாமியாருக்கு ஒண்ணுதான், நான் தாங்கிட மாட்டேங்கோ. அதனாலதாக்கோ லேசா சுளுக்குன்னு சொன்னோடனே மனசு பதறி போய் உலக்கையால சுளுக்க எடுத்து விட்டேன். அடப்பாவி, அம்மா நடிப்புனா நடிப்பு, அவ்வளவு நடிப்பு. என் நாத்தனக்காரினாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குக்கோ. அவ என் கையில தப்பி ஓடிட்டா, இல்லடா அவளுக்கு கொஞ்சம் சுளுக்கு எடுத்து விட்டுருப்பேன். சின்ன பொண்ணு கொஞ்சம் ஓவரா தான் போறியோ. போவோம் நம்மள யாருக்கப்பா. சுளுக்கு எடுத்த உடனே என் மாமிய கறி குடல் எடுத்த வாழைக்கா மாதிரி அப்படியே புசுக்குன்னு கிடக்கா பார்த்துக்கோங்க. அதான் கொஞ்சம் பூஸ்டை ஏத்தணும் பார்த்தீங்களா, அதனாலதான் மட்டன் வாங்கிட்டு சொன்னேன். என் வீட்டுக்காரரும் மட்டனை வாங்கிட்டு வந்தாரு, அதை வகை வகையா எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேங்கோ. மாமியா காரி கொடுத்து வச்சுவாமா. என்ன பண்ண, கொஞ்சோண்டு மட்டன் பிரியாணி கிடைக்குமா? என்னைக்கு வேணாலும் எந்த கறி வேணாலும் கேளுங்கக்கோ, ஆனா இன்னைக்கு எதையும் கேட்டுறாதீங்க, எல்லாமே என் மாமியாருக்கு தான். இப்படி தெரிஞ்சிருந்தா நம்மளும் பேசாம அணக்கம் கட்டாம வீட்ல இருந்திருக்கலாம். அண்ணி 4 சுளுக்கு எடுத்துட்டு இப்படி நல்ல சாப்பாடாவது போட்டிருப்பாவோ. எல்லாம் பம்பா போச்சு, மண்ணா போச்சுப்பா. பசந்தியக்கோ தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. இங்க இருந்து வாசம் பிடிச்சிட்டு இருக்கிய, வாசம் பிடினா நல்லா இருக்காதுக்கோ. கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கலாம். ஆமா, அந்தால வாசம் பிடிச்சிட்டாலும் உன் மட்டன் குழம்பாச்சு, நீனாச்சு உன் மாமியா கறியாச்சு. பிறகு வந்து கூப்பிட்டு பாரு, என் மாமியா கறிக்கு சுளுக்கு எடுக்கணுங்கோ, 5-6 குத்து கொடுக்கணுங்கோ அப்படின்னு வந்த. அதுக்கப்புறம் இருக்கு, இனி நான் காலடி எடுத்து வச்சிருவேன் உன் வீட்டுக்கு. இக்கு பசந்தியக்கா தான் போனாவே, நீங்களே எதுக்குக்கா ஓடுதி இருந்துச்சு? உங்களை போவே சொல்லலையாக்கா, நீங்க இருங்க. வேண்டாம் சின்ன பொண்ணு, என் மாமியா கறி சோறு வச்சு கொடுக்கலன்னு வச்சுக்கியா, டங்கு பங்கு நிப்பா. போயிட்டு வரேன்னு பிறகு வரேன். சரிக்கோ. ஏக்கோ மட்டன் கூட்டு கொஞ்சம் தரலன்னு கோவதும் இல்லையே. அதுக்கெல்லாம் நான் கோவப்படுவேனா? இன்னொரு நாள் வாங்கிடுறேன். எல்லாம் ரெடி ஆயிட்டு அத்தையே எழுப்புவோம் போய். அண்ணி போயிட்டாங்க, கொஞ்சோண்டாவது அள்ளி தின்றணும் பிரியாணிய. எவ வீட்டு திருட்டு போனான்னு தெரியல, பிரியாணியும் அந்த பக்கம் வந்திருக்கு. மியாவா இப்ப செங்கல போட்டேன், அடுத்த இடம் வந்த கருங்கல போட்டு மண்டையை உடைச்சு விடு. வச்ச சரிப்படாது, எல்லாத்தையும் உள்ள தூக்கிட்டு ஓடிட வேண்டியதான். நாய் பழப்பு இல்ல இன்னைக்கு நமக்கு, போன பழப்பு. அடியா புஷ்பா, கூப்பிட கூப்பிட காது கேட்குவான்னு பாரு. எதை சொல்லுங்க, சீக்கிரம் சோத்த போட்டு கொண்டாட்டி வயிறு காந்து வரேன். எதை நாங்க சோறு தின்னுங்க. பெருங்குழம்பு, அவியல், 2 துண்டு மீன் பொரிச்சு வச்சிருக்கு. அடியே என்ன தட்டி, எப்ப பார்த்தாலும் ஒரு மீன் குழம்பு அவியல் கூட்டு இப்படி வச்சு வச்சிருக்க. ஒரு மட்டன் கிட்ட வைக்க வேண்டியதுதானே? அடுத்த வாரம் வச்சு தரதே மட்டனு. அங்க போய் பாரு செல்ல தாய் வீட்டுல, செல்ல தாய்க்கு மோவன் முழு ஆட்டை உரிச்சு கொண்டு வந்திருக்கான். அவன் மருமக காரி அடுப்புல பக்கம் பக்கமா வைக்க மாதிரி எல்லா காரியும் கூட்டுன்னு ஆட்டுலே வச்சிருக்கா. நீ அவ தோஸ்து தானே, அவளை பார்த்து படி. எனக்கு ஏதாவது செய்து எடுத்து தர வேண்டியதானே? இப்படியே சாம்பார் அவியல் கூட்டுன்னு போட்டு கொல்லுன்னு கொல்லு என்ன. எதே சின்ன பொண்ணு அவன் மாமியாளுக்கு சுளுக்கு எடுத்து விட்டுருக்கா, அதனாலதான் இப்போ மட்டன் கறி அது இதுன்னு வச்சு எடுத்து கொடுக்க. வேணும்னா நீங்களும் சொல்லுங்க, நம்ம வீட்டு உலக்கதான் சுளுக்கு எடுத்து விட்டுறதே. அதுக்கப்புறம் மட்டன் கறி என்ன எதுனாலும் வச்சு தரேன். என்னத்தே அப்படி பாக்குறிய? எல்லாம் உங்களுக்கு தான், ஆடு தலை முதல் கால் வரைத்தே. ஏன்னு கேட்க போறிய, அப்படித்தானே? நீங்க நல்லா இருக்கணும் தே. நீங்க நல்லா இருந்தா இந்த வீடு நல்லா இருக்கும், நாங்களும் நல்லா இருக்க முடியும். சாப்பிடுங்க தே, சாப்பிடுங்க, அள்ளி சாப்பிடுங்க தே. தே உங்களுக்கு சாப்பிட தெரியலனா சாரி தே, பயப்படாதீங்க. அன்னைக்கே மாதிரி மீன் சாப்பிட்டு காணிச்ச மாதிரி நான் ஒன்னும் சாப்பிட்டு காணிக்க மாட்டேன். நீங்களே எல்லாத்தையும் சாப்பிடுங்க தே. எதுக்கு சாப்பிட தயங்குதீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு தே. சுளுக்கு எடுத்ததுல வாயி பேச முடியல, கையி சோறை எடுத்து சாப்பிட முடியல, காலு நடக்க முடியல, மொத்தத்துல எல்லாம் அவுட் ஆயிட்டு. அப்படித்தானே தே?
அவுட்டான கண்ணு காது கை காலு எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி சரி பண்றதுக்கு தான் இந்த மட்டன் விருந்து. பாரு எல்லாம் எனக்கு தெரியும், கை காலு எல்லாம் ஒர்க்காக தான் செய்யுது. இப்ப சாப்பிடணுமா வேண்டாமா? என்னத்தை அப்படி காட்டுப்பட்டியா? எல்லாமே உங்களுக்கு தானே, சாப்பிடுங்க தே. அதுக்கு தானே எல்லாம் நிறைய நிறைச்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க தே. இந்தாங்க தே, எலும்பு கடிங்க. மர்மோளே, நீ நல்லவளா இல்ல கெட்டவளா?